எம்ஜிஆரோட பேர் சொன்னவங்கலாம் எம்ஜிஆர் ஆயிட முடியுமான்னு கேட்கிறாரு. எம்ஜிஆருக்கு நிகர் எம்ஜிஆர் தான். மத்தவங்கலாம் யாருமே இல்லன்னு சொல்றாரு. இல்ல அது உண்மைதானே. அது எம்ஜிஆருக்கு நிகர் எம்ஜிஆர் தான். நீங்க எம்ஜிஆர் மாதிரியா வேணா இருக்கலாமே தவிர, நீங்கள் எம்ஜிஆர் ஆகிவிட முடியாது. அதுல எந்த மாற்றமும் இல்ல. அது ஒரு சரியான கருத்தா தான் நான் பார்க்கிறேன். நீங்க யோசிச்சு பாருங்க, எம்ஜிஆர் மறைந்து இத்தனை வருடங்கள் ஆயிடுச்சு. ஆனா இன்றைக்கு அந்த எம்ஜிஆருடைய பெயரும், புகழும் இன்றைய அரசியல்வாதிகளுக்கு தேவையா இருக்குல்ல. ஏற்கனவே எம்ஜிஆரால் ஆரம்பிக்கப்பட்ட அதிமுகவுக்கும் எம்ஜிஆர் பேர் தேவைப்படுது. எம்ஜிஆரால் பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆரை எதிரியாக நினைத்த திமுகவுக்கும் எம்ஜிஆர் பேர் தேவைப்படுது. எம்ஜிஆரை முன்ன பின்ன பார்த்திராத, என்ன, எம்ஜிஆர் அரசியல் இருக்கும்போது பிறந்தே இல்லாத, பிறக்காத விஜய்க்கும் எம்ஜிஆர் பேர் தேவைப்படுது. அதுக்கப்புறம் விஜயகாந்த் கட்சி ஆரம்பிக்கும் போது தன்னை கருப்பு எம்ஜிஆர்னு சொல்லிக்கிட்டாரு. எம்ஜிஆருக்கும் தனக்குமான ஒரு தொடர்பை கொஞ்சம் மிகைப்படுத்தி அந்த மக்கள்கிட்ட ஓட்டு வாங்குவதற்கு பயன்படுத்தினார். அந்த வகையில பாத்தீங்கன்னா எம்ஜிஆருங்கிறது ஒரு மிகப்பெரிய சக்தி தான். என்ன, ஆனா இப்ப நம்ம அதிமுகவினர்கிட்ட எல்லாம் கேட்கும் போது விஜய் அவர்கள் ஒரு சந்தர்ப்பவாத அரசியலை பண்றாரு. அவருக்கு நாங்க கரூர்ல எவ்வளவு சப்போர்ட் பண்ணோம். ஆனா அவர் எங்களை ஊழல்வாத சக்தின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நாங்க அவர் மேல விமர்சனத்தையே பண்றோம்னு சொல்றாங்களே சார். அதான் ரெண்டு விஷயம். விஜய் ஒரு சந்தர்ப்பவாத அரசியல் பண்றாருங்கிறத என்னால ஏற்க முடியாது. விஜய் அந்த மாதிரியான மலிவான அரசியல் செய்கிற நபர் கிடையாது. இதுவரைக்குமான அவருடைய அரசியல் பயணத்தை பார்க்கும்போது அப்படி எந்த சந்தர்ப்பவாதத்தையும் அவர் செய்யலை. அதுதான் உண்மை. ஏன்னா திமுக செய்கிற மாதிரியான ஒரு மலிவான அரசியலோ சந்தர்ப்பவாத அரசியலோ அவங்க நிச்சயமா பண்ணவே இல்லை. ஆனா இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நமக்கு இவர் ஆதரவாக இருப்பார், என்ன, இவர் நம்ம அணிக்கு வருவார் அப்படின்னு ஒரு பெருநம்பிக்கையோட இருந்தாங்க. அது நடக்கலை அப்படிங்கும்போது அது ஆற்றாமையாக வெளிப்படுது. அப்புறம் கரூர் சம்பவத்தில் இவர்கள் விஜய்க்கு ஆதரவாக இருந்ததாக சொல்வதே தவறு. கரூர் சம்பவத்துல ஒண்ணு திமுகவை குற்றம் சாட்டணும் அல்லது விஜயை குற்றம் சாட்டணும். அதிமுக முன்னால் இருந்தது 2 வாய்ப்புகள் தான். இப்ப விஜயை குற்றம் சாட்டுவதால் இவங்களுக்கு எந்த நன்மையுமே கிடையாது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, விஜய் நம்ம பக்கம் வந்துருவாரு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புல வேற இருக்காங்க. அப்ப எப்படி அவரை குற்றவாளியா பிராண்ட் பண்ண முடியும்? அதே நேரம் திமுகவை குற்றம் சாட்டினா அவங்களுக்கு ஒரு அரசியல் ஆதாயம் இருக்கு. இன்னைக்கு இருக்கிற திமுக ஆட்சி மீது குறை சொல்வதற்கான, குற்றம் சொல்வதற்கான ஒரு வாய்ப்பு, நிர்வாக சீர்கேட்டை சுட்டி காட்டுவதற்கான ஒரு வாய்ப்பு. அப்ப திமுகவை குற்றவாளி கூண்டுல நிறுத்தினா அவர்களுடைய ஆட்சியை பறிப்பதற்கு இதை நம்ம பயன்படுத்தலாங்கிற அந்த சுயநல அரசியல் காரணமாகத்தான் அவங்க திமுகவை குற்றம் சாட்டுறாங்க. விஜய் மேல தப்பு இல்லைன்னு சொன்னாங்களே தவிர, விஜய்க்கு நம்ம அவருக்கு பக்கம் நிக்கணும், அவருக்கு ஆதரவா இருக்கணுங்கிறது நோக்கமே கிடையாது. மக்கள் எல்லாம் இல்ல, ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணாங்க. இங்க பாருங்க, பாஜக விஜய்க்கு ஆதரவா இருக்கு, அதிமுக விஜய்க்கு ஆதரவா இருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்தை செட் பண்ணாங்க. இவர்களுடைய பேச்சும் கிட்டத்தட்ட அதை நம்புன மாதிரியான விஷயமா இருக்க தவிர அதுல உண்மை இல்லை.